கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் மனிதா நிதானம் கொள் என்ற செய்தியை மையமாக வைத்து இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிநவீன கருவிகள் இன்றைய சூழலில் கண்டுபிடிக்கப்பட்டு அது மனிதனுடைய பல அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றது. சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் மனிதனை சோம்பேறித்தனத்தில் தான் இந்த கருவிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றது. இந்த உலகம் எப்படி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதுக்கு ஏற்ப மனிதனும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இரவுல வெகு நேரம் கழித்து தூங்குகின்றான். அந்த வெகு நேரம் கழித்து அவன் தூங்குவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவனிடத்தில் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபோன் தான். 2 மணி 3 மணி வரைக்கும் தூங்கிவிட்டு காலையில் வேலைக்கு 8:30 மணிக்கு போகணும். 8 மணிக்கு எழுந்திருக்கின்றான். பாதி குளித்தும் குளிக்காமல் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டு சாப்பிட்டும் சாப்பிடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திட்டி கொண்டு இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிருக்க கூடாதா, இப்படியெல்லாம் செஞ்சது லேட்டானது இவனால். ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு செய்வான், வெளியே ஓடுவான். டிராஃபிக்கில் ஏதாவது சிக்கிட்டோம்னா டிராஃபிக்கில் யாரெல்லாம் சிக்கிட்ட தன்னை இத்தகைய நிலைக்கு தள்ளினாங்களோ எல்லாத்தையும் முடிச்சு திட்டுறது. பஸ்ஸில் போகும்போது சரியாக அந்த டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரியுதா, ஏன் இவ்வளோ தாமதமாக போகிறான் இப்படின்னு சொல்லி என்ன செய்ய எல்லாத்தையும் தான் சீக்கிரமாக போகணும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் அடையணும். ஆனால் தான் லேட்டாக வந்திருக்கிறோம், அதுக்கு மற்ற எல்லாத்தையும் குறைபட்டு கொண்டு இருக்கின்றான். இப்படி எல்லா காரியமும் பரபர செய்யணும். ஆனால் லேட் ஆகும்போது அவனுக்கு அவ்வளவு சிரமமாகவும் கஷ்டமாக இருக்கின்றது. எல்லா விஷயத்தையும் இந்த பரபரப்பை காட்டுகின்றான். தன்னுடைய குடும்பத்தாரிடம், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில், அக்கம் பக்கத்து நபர்களிடத்தில், தன்னுடைய நண்பர்களிடத்தில், தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு பரபரப்பான எந்த ஒரு அவசரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். இதை மாதிரி ஒரு சூழல் அந்த மனிதனை ஒரு மன அழுத்த நோய்க்கு அவனை போய் தள்ளி விடுகின்றது. அதெல்லாம் யோசிக்க மறுக்கின்றான். எந்த அளவுக்கு அந்த பரபரப்புக்கு போறானா, போன்ல ஏதாவது வலைத்தளங்களுக்குள்ள உள்ள போனா கூட அதுல ஏதாவது ஒரு பரபரப்பா ஏதாவது செய்திருக்கான்னு சொல்லி தான் பார்க்கறான். ஒரு செய்தியை பார்க்கறான். 1 மணி நேரத்தில் 10,000 ரூபாய் சம்பாதிப்பது எப்படி? 1 மணி நேரத்தில் இருந்த இடத்துல இருந்தே 10,000 உங்களுக்கு கிடைக்கும். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, 1 மணி நேரத்தில் 10,000 ரூபாயா? இருந்த இடத்துல இருந்தா உள்ள போறான், லிங்குக்குள்ள போறான். அதுல சில அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்குது. இவன் பதில் சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருக்கிறான். கடைசியில் நீங்க எல்லாத்துக்கும் பதில் அளிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்க போகுது. இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய ஜிபே நம்பரை சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா அடுத்த 10 நொடியில் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைச்சிடும். இவன் என்ன செஞ்சான், ஆஹா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, 10,000 ரூபாய் கிடைக்க போதே, 1 மணி நேரத்தில், அது நம்ம இப்போ 1 மணி நேரம் கூட ஆகலையே, என்ன செஞ்சிட்டான், உள்ளே போய் ஜிபே நம்பரை கொடுத்தாச்சு. அடுத்த 10 நொடி என்ன இவனுக்கு டான் பெல் அடிக்குது, சவுண்டு கேட்குது. எடுத்து பார்க்குறான், 10,000 ரூபா. ஆஹா 10,000 ரூபா வந்துடுச்சு. கடைசியில் பார்த்தா 10,000 இவன்ட்டு போயிருக்குது. அந்த 10,000 ரூபா சம்பாதிப்பதற்காண்டி 10 மாதம் கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அந்த தொகையை சேமித்து வச்சு குடும்பத்தினுடைய கஷ்டத்தினுடைய சூழ்நிலாம் புரிஞ்சு கொண்டு சிக்கனப்படுத்தி என்ன செய்யறான், 10,000 ரூபாய 10 மாசமா சம்பாத்தியம் பண்ணியவன் ஒரே நேரத்தை கொடுத்துருந்தான். இப்ப இருந்த இடத்துல எவன் சம்பாத்தியம் பண்ணிட்டு போறான், இவன் யாரை நம்புனானோ அவன் ஈஸியா 10,000 எடுத்துட்டு போயிருந்தான். அப்ப இவன் 10,000 இவனுக்கு இழப்பு தானே. அப்ப இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு செய்தி உள்ள இருக்குது, உள்ள போய் பார்க்கணும். பார்த்த உடனே அவன் என்ன கேட்கறான், எல்லாத்தையும் சிந்தனை இழந்துருந்தான். எதையும் யோசிப்பது கிடையாது. அவன் இது கேட்கறான், ஜிபே நம்ம ஜிபே நம்பர் ஏன் கேட்கறான், நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஏன் கேட்கணும், இப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கிறான். கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப இப்படித்தான் ரொம்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய
மனிதனுடைய பலவீனத்தை உணர்ந்து கொண்டு அவனுடைய ஏமாற்று குணத்தை அவன் சரியான முறையில் ஏமாறும் குணத்தை விளங்கி கொண்டு ஒவ்வொருவரும் இப்படித்தான் ஏமாற்று கொண்டு இருக்கின்றார்கள். மனிதன் செய்யறான், அந்த பரபரப்புல எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கின்றான். பொதுவாக மனிதனுடைய இயல்பு இதுதான். அல்லாஹ் மனுஷனை இப்படித்தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அம்பியாவில் 37வது வசனத்தில், ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் அவசரக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் அம்பியா என்ற அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல 75வது அத்தியாயம் சூரத்துல் கியாமாவில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், கல்லாபல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்கள் விரைவாக நடப்பதைத்தான் நீங்க விரும்புறீங்க, விரைந்து நடக்கணும். அப்ப விரைவாக நடப்பது இந்த உலகத்தை நீங்க விரும்புறீங்க. ததருனல் ஆகிரா, மறுமை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள். அல்லாஹ் இந்த விரைவுக்கு என்ன வார்த்தை, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை விரைவானது, அவசரம் என்பதை பயன்படுத்துகின்றான். அல் ஆஜிலா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். நீங்கள் விரைவாக, ஆனா விரைவாக கிடைக்கிறது உன்னை ஏமாற்றக்கூடிய என்று நீ உணர்ந்து கொள்வது கிடையாது. ஹயாத்து துன்யா இல்லா மத்தாலு குரூர், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்ப சுகம்தான், ஏமாற்றக்கூடிய சுகம், நிரந்தரமான இன்பம் கிடையாது, உன்னை ஏமாற்றுது. அந்த ஏமாற்று வளையத்துக்குள் நீ சிக்கி விடாத என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதுல தான் நம்ம இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அதே போல 70வது அத்தியாயத்தில் சொல்கின்றான் 15வது வசனத்தில், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் அவசரக்காரனாகத்தான். இங்கே அஜில் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஹலு என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றான். ஹலு என்றால் என்ன செய்யுது, அவசரக்காரன். மனிதன் அவசரக்காரனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இயல்பு அவசர புத்தி தான். ஆனா இஸ்லாம் அவனுக்கு என்ன சொல்றதுன்னா, நீ உன்னுடைய இயல்பு கொண்டுதான் அவசர புத்தி தான், நீ அதுக்கு மாற்றம் அடக்க வேண்டும், உன்னிடத்தில் நிதானம் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அத்த அன்னி மினல்லாஹி வல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுவது என்பது அது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. அத்த அன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. நீ அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அந்த பண்பை நீ விரும்புவியா, ஷைத்தானிடமிருந்து கிடைக்கக்கூடிய அஜலத்தை நீ விரும்பியான்னு சொல்லி என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவசரப்படுதல் என்பது அது ஷைத்தானுடைய குணமாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதுல அவசரத்தை நீ கடைபிடிக்காத, நிதானத்தை கடைபிடி. தொழுகை, இந்த தொழுகைக்காண்டி நம்ம வர்றோம், நம்முடைய வேலையெல்லாம் விட்டு விட்டு தான் நம்ம வர்றோம். வரக்கூடிய தொழுகைக்காண்டி வரக்கூடிய நாம அந்த தொழுகையில கூட நிதானத்தை கடைபிடின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓடி வராதீர்கள், நீங்கள் நடந்து வாருங்கள். தொழுகையில உங்களுக்கு எந்த ரக்காத்து கிடைத்து விட்டதோ அந்த ரக்காத்தை நீங்கள் செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த தொழுகையில இமாமை எந்த நிலையில் பெற்றுக்கொண்டீர்களோ அந்த இடத்தை நீங்கள் அடையுங்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல கூட நீ செய்யாத, அவசரப்படாத. அப்போ எந்த ஒரு காரியத்தையுமே நீ நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் அது நிச்சயமாக உனக்கு பயனளிக்கும். அல்லாஹ்வுடைய வசனத்தை எல்லாம் சொல்றானா இல்லையா, வைதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹ்ரு அலைஹா சும்ம உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டாள் என்று சொல்றான். இல்ல, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான், சிந்திச்சு பாரு, எல்லாத்தையும் நீ சிந்திச்சு நீ செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றான். இந்த சிந்தனையில் உனக்கு தடுமாட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் உன்னுடைய உள்ளத்தில் உடலில் ஆதிக்கம் செலுத்தி அவனுடைய வழியில் உன்னை இழுத்து விடுவான். அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு நீ தள்ளப்படுவாய் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பஹ்ரைன்ல இருந்து ஒரு கூட்டம் வருகின்றது. ஒரு 20-30 நபர்கள் அந்த இளைஞர்கள் வர்றாங்க. ஒட்டகத்தின் மீது பயணிச்சு வர்றாங்க. மதீனாவை அடைந்ததும், ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தை அடைஞ்சதும் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆர்வத்தில் குதிரையிலிருந்து அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கிய உடனே வேகமாக என்ன செய்யறாங்க, உள்ள ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ் சந்திக்க போறாங்க. அவங்களுடைய தலைகள் எல்லாம் கலைந்து போய் இருக்கின்றது. உடல்ல வேகமாக வந்ததுனால, அதை பாலைவன பகுதியில் கடந்து வந்ததுனால அவருடைய ஆடைகள் எல்லாம் புழுதி படைஞ்சிருக்குது. எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. அதுல அந்த குழுனுடைய தலைவர் அஸத் இப்னு கைஸ் என்பவர், அவர் மத்திய என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செய்யறாரு, அதை கட்ட வேண்டிய இடத்துல கட்டுகின்றார்.
ஒட்டகத்திற்கு தேவையான தீனிகளையும் தண்ணீரை கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துகின்றார். தன்னுடைய மேனியில் படிந்திருக்கக்கூடிய ஆடையில் படிந்திருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை தூசையில நீக்குகின்றார். நல்ல முறையில் ஒழு செய்துவிட்டு தன்னுடைய தலையை வாருகின்றார். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகின்றார். முன்னாடி அந்த நபர்களையும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, பின்னாடி இவரையும் பார்க்கறாங்க, அந்த குழுவுடைய தலைவனையும் பார்க்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஷஜ்ஜுக்கு சொல்றாங்க, அஷஜ் இப்னு அப்துல் கைஸுக்கு சொல்றாங்க, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி, அஷஜ் உன்னிடத்தில் 2 பண்புகள் இருக்கின்றது. யுஹிப்புஹுமுல்லாஹு, அந்த 2 பண்புகளை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 2 என்னன்னா அல் ஹில்மு, பொறுமை, சாந்த குணம், பொறுமை. இது முதல் பண்பு. 2வது வல் அனாத், நிதானம். இந்த 2 பண்புகள் உன்கிட்ட நான் பார்க்கிறேன். இந்த மக்கள்கிட்ட நான் பார்த்தேன், உன்கிட்டையும் பார்த்தேன், எல்லாருமே ஒன்னாத்தான் வந்தீங்க. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிதானத்தன்மையை நான் பார்க்கின்றேன். இந்த மக்களிடத்தில் காணப்படுகின்ற பரபரப்பை நான் பார்க்கின்றேன். ஆனால் உன்னுடைய குணம் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. அல்லாஹ் இந்த குணத்தை தான் விரும்புகின்றான். இதுல என்ன செய்யற, சாந்த குணம், ஒரு பொறுமை, ஒரு அமைதி வேணும். இதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதே போல வல் அனாத், நிதானத்தன்மை அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த 2 பண்புகள் உன்னிடத்தில் இருப்பதனால் அல்லாஹ் அதை நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஷஜ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, அதுக்கு பிறகு நான் இந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த 2 பண்புகளை விட்டதே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பண்பு இல்லை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த பண்பா இருக்கக்கூடிய நான் இதை ஒருபோதும் விட்டதில்லை என்று அஷஜ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் சொல்கின்றார். சஹீஹ் முஸ்லிம்ல 25வது நம்பராக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமே நிதானம் இல்லாமல் செயல்படுவதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அது குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், அதே போல நண்பர்களா இருக்கட்டும், நாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், அவசரம். ஒரு செய்தியை நம்ம பார்த்த உடனே, அது கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தியினுடைய தரத்தை நாம் யோசிப்பதே கிடையாது, சிந்திப்பதே கிடையாது. அது உண்மையா பொய்யா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, இப்படி நம்மகிட்ட செய்தி வந்துருச்சே, செய்தி வந்த உடனே அதை நிதானமா செயல்படாம, சிந்திக்காம செயல்படாம அந்த செய்தி அப்படியே கடத்துறமே, அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதுக்குண்டான மிகப்பெரிய சான்றை, போதுமானது தகுதி என்னன்னா, அவன் கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புவது. அவன்கிட்ட செய்தி வந்துருச்சு, அது என்ன செய்யல, அதனுடைய தரத்தை ஆய்வு செய்யாம வந்த உடனே அப்படியே கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புறானே, இவன் பொய்யன் என்பதுக்குண்டான மிகப்பெரிய சான்று என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெரும்பாலான நம்மகிட்ட இதுதான் இருக்குது. செய்தி வந்த செய்தியை பரப்பக்கூடிய விஷயத்திலும் சரி, அதே போல் நம்மிடத்தில் வந்தடைந்த அந்த செய்தியினுடைய தரத்தை ஆய்வு செய்து அதுல சரியான கையாளக்கூடிய விஷயத்திலும் கூட நம்மகிட்ட நிறைய தடுமாற்றங்களும் பின்தங்கிய நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். இது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜனாதிபதியில் 2வது ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுடைய ஆட்சி காலம், இவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் பறந்து விரிந்த பூமி இவர்களுக்கு கிடைக்கின்றது. இஸ்லாம் பரவி பறந்து விரிந்து செல்கின்றது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஆளுநரை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கின்றார்கள். கூஃபா என்ற நகருக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை ரொம்ப புகழ்ந்து சொன்னார்களோ, பாராட்டினார்களோ, சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ, அஷ்ரத்துல் முபஷ்ஷர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 நபி தோழர்கள் ஒருவர் யாரு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து எல்லாருமே என்ன செய்வாங்க, சொல்வாங்க, நபி தோழர்கள், ஃபிதாக்க அபி வ உம்மி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை பார்த்து சொல்றாங்க, ஃபிதாக்க அபி வ உம்மி. ரசூலுல்லாஹ் பார்த்து மற்ற எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பார்த்து சொல்றாங்க, ஃபிதாக்க அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று ஒருவரை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அது யாருன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி ஆரம்ப கால நபி தோழர், இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட நபி தோழர்,
ஊர் நீக்கம் செய்யப்பட்ட தோழர்கள்ல இவரும் வந்து ஒருவர். அப்ப அப்படிப்பட்ட வந்து நபி தோழரை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா செய்யறாங்க, கூஃபாவுடைய ஆளுநராக நியமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு நேரடியாக ஒவ்வொன்றை பார்த்து அறிந்தவர், பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இப்போ வந்து கூஃபா வாசிகளிடமிருந்து ஒரு செய்தி வந்து உமருக்கு வருகின்றது. என்ன சொல்ற, ஷக்கா அஹ்லுல் கூஃபத்தி சாதன் ரலியல்லாஹு தஆலா சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை வந்து முறையிடுறாங்க, குற்றச்சாட்டை வந்து முறையிடுறாங்க கூஃபா வாசிகள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இந்த செய்தி வந்த உடனே உடனே என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, குற்றச்சாட்டு வந்த உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த பொறுப்புல இருந்து தற்காலிகமா நீக்கிட்டு வஸ்தஅமல் அலைஹிம் அம்மார் இப்னு யாசிர் என்ன செய்யறாங்க, கூஃபாவாசிகளுடைய ஆளுநராக தற்காலிக ஆளுநராக நியமிக்கிறாங்க. ஃபஷகவு ஹத்தா ذكروا انه لا يحسن சொல்லி அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் தொழுகை சரியா தொலைக்க மாட்டாங்கிறார். சரியா வந்து தொழுகையை வந்து தொலைப்பதே கிடையாது, தொழுகையில வந்து ரொம்ப கவனக்குறைவா வந்து இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி தொழுகை வைக்கவே இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த கூஃபா வாசிகளுடைய பிரச்சனைனா எப்போதுமே யாரையும் வந்து ஒழுங்கா வைக்க மாட்டாங்க, எல்லா காலத்தையும் பிரச்சனை தான். அவங்க யார் எப்படிப்பட்ட ஒரு ஆளை நியமிச்சா கூட, அதிகாரி நியமிச்சா கூட குறை சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த சஅத் இப்னு அபி வக்காஸை பத்தி இப்படி சொல்றாங்க, அவர் தொழுகை சரியா தொலைப்பது கிடையாது. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. இவங்க வந்து வர்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. உமர் வந்து கேட்கிறாங்க, நீங்க வந்து இப்படித்தான் தொலைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, வல்லாஹி அன உஸல்லி ஸலாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகை நடத்தினார்களோ அப்படித்தான் நான் தொழுகை வைத்தேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் எப்படி நான் தொழுகை பார்த்தோனோ அப்படித்தான் நான் தொழுகையை வந்து வைக்கின்றேன். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு தொழுகையை நான் வந்து பார்க்கின்றேன். அதுல இஷாவுடைய தொழுகையை வந்து என்ன செஞ்சேன், நான் வந்து பார்த்தேன். முதல் 2 ரக்காத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சூறாவை வந்து ஓதினார்கள், பிந்திய 2 ரக்காத்தில் சிறிய சூறாக்களை ஓதினார்கள். அப்படித்தான் நான் தொலை வைத்தேன். முதல் 2 ரக்காத்தை வந்து அதை பெரிதாக்கியும் அடுத்த 2 ரக்காத்தை சுருக்கி நான் வந்து தொலை வைத்தேன். இப்படித்தான் ரசூலுல்லாஹ்விடம் பார்த்து இப்படித்தான் தொழுக வைத்தேன் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் தான் சொல்றாங்க. இவருடைய புனைப்பேர் வந்து அபு இஸ்ஹாக். அப்ப உமர் சொல்றாங்க, அபு இஸ்ஹாக்கே, உன்னை பற்றி நானும் இப்படித்தான் நல்லெண்ணம் வைக்கின்றேன், நீங்க இப்படித்தான் நடந்திருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் குற்றச்சாட்டு வந்துருச்சு இல்ல, இப்ப அதனால என்ன செய்யுங்க, சஅதோடு சேர்த்து என்ன செய்யறாங்க, சில ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க கூஃபாக்கு போகணும், அந்த மக்கள்கிட்ட போய் வந்து விசாரிங்க, இவர் எப்படி நடந்தார் என்று வந்து விசாரிங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு குழுவோடு என்ன செய்யறாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் வர்றாங்க. கூஃபாவில் எல்லா பள்ளிவாசலுக்கும் போறாங்க, சஅதை பத்தி வந்து விசாரிக்கிறாங்க. இவர் தொலைக்கிறார், எப்படி தொலைக்கிறார், எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, சஅத் வந்து நல்லா அழகா தொலைக்கிறார், அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. எல்லா இடத்திலும் எல்லா மக்களும் வந்து புகழ்ந்து சொல்லும் போது ஹத்தா தஹல மஸ்ஜிதில் பனி அபஸ் கோத்திரத்தை சார்ந்த அந்த பகுதிக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளி இருக்குது, அபஸ் கோத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு பள்ளி வாசல் இருக்கின்றது, அந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க, அந்த பள்ளிக்கு வந்துட்டாங்க. அப்ப வந்து கேட்கிறாங்க, இதே மாதிரி வந்து அந்த குழு வந்து கேட்குது, சஅத் இப்னு அபி வக்காஸ் எப்படி உங்கள்கிட்ட தொலைக்கிறார், எப்படி நடந்து கொள்கின்றார். அப்போது வந்து காம ரஜுலும் மின்கும், அதுல வந்து ஒரு ஆள் எழுந்து நிற்கிறார், அந்த கூட்டத்து மத்தியில் ஒரு ஆள் எழுந்து நிற்கின்றார். யுகால் லகு உஸாமத் இப்னு கதாதா, அவருடைய பேர் வந்து உஸாமத் இப்னு கதாதா என்று சொல்லப்படும். புனைப்பேர் வந்து இக்குனா அபு சாதா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆள் வந்து எழுந்து நிற்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, மேல வந்து எதுவும் சொல்லுங்க எனக்கு அவசியம் கிடையாது, நீங்க கேட்டீங்க, கேள்வி கேட்டீங்க, அதனால நான் வந்து சொல்றேன், வேணுக்கு நான் சொல்லல, வேணும்னா நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசல, நீங்க கேட்டீங்க அதனால நான் சொல்றேன். இவர் வந்து சில படைப்பிரிவே சரியா வந்து அனுப்புவதே கிடையாது. அதே போல பொருளாதாரம் ஏதாவது வந்துச்சுன்னா சரியா வந்து பங்கிட்டு வந்து கொடுக்கவே மாட்டார். அதே போல தொழுகை வந்து சரியா வந்து பேணுதலா வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க, குழுவும் அமைதியா இருக்குது. சஅத் இப்னு அபி வக்காஸ் எல்லாத்தையும் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த இதிலும் உண்மை இல்லை, இவர் வந்து சொல்லக்கூடிய அனைத்து வந்து அப்பட்டமான வந்து அவதூறு. கண்ணீர் வடித்து வைத்து வந்து சொல்றாங்க, கால சாதி சொல்றாங்க, அம்மா வல்லாஹி அது ஒன்னபி சலாசின், அல்லாஹ் மீது ஆணையாக நான் 3 விஷயங்களுக்காக வேண்டி உனக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்ய போகின்றேன். அல்லாஹ்ம இன்கான் அப்துக ஹாதா காதிபன்,
இறைவா இந்த ஆள் வந்து பொய்யனாக இருந்து ரியான் மக்களிடத்தில் வந்து புகழை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்து சும்மாத்தன் இன்னும் வந்து ஒரு விளம்பரத்தை நாடி இந்த காரியத்தை வந்து செய்திருந்தால் இறைவா ஃபாத்தில் உம்ரஹு இவருடைய வாழ்நாளை நீ வந்து நீடிக்க செய், வாத்தில் ஃபுக்ரஹு அவருடைய வறுமையை வந்து நீ நீடிக்க செய், வஅர்ரதுஹு பில் ஃபித்னி ரொம்ப வந்து மோசமான குழப்பத்துக்கு இவரை ஆளாக்கு என்று 3 வந்து இவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒன்று என்ன செய்யணும், இவருடைய வாழ்நாளை நீடிக்க செய்யணும். 2வது இவருக்கு வந்து வறுமையை வந்து அதிகரிக்க செய்யணும். 3வது இவர் நிறைய குழப்பங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஸல்லல்லாஹு பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை கடந்து போயிருந்தாங்க. கடைசியில் வந்து அந்த இவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாத்தான் புரிஞ்சு கொள்றாங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த சூழ்நிலைக்கு பிறகு அவர் வந்து வயோதிகத்தை அடைகின்றார். யாரு, அபு சஅதா. சஅத் இப்னு அபீ வக்காஸ் குற்றச்சாட்டு சொன்னார்ல, அவருக்கு எதாவது 3 பிரார்த்தனை நடந்துச்சு. இவர் வயோதிகத்தை அடைகின்றார். வயோதிகம்னா ரொம்ப வந்து தள்ளாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அவர் வந்து வெளியில வந்து ரோட்ல வந்து போற கடுமையான வறுமை, என்ன துவா செஞ்சாங்களோ அப்படியே நடக்கின்றது. வறுமையில் வந்து பீடிக்கப்படுகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய முதுமை கடுமையாகி அவருடைய புருவத்தினுடைய முடிகள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வளருது, அளவுக்கு மீறி அதிகமாக வளர்கின்றது. அவருடைய பார்வை வந்து மங்கி போகுது. பார்வை வந்து அந்த புருவத்தினுடைய முடிகள் வந்து மூடுகின்றது. வெளியில் நடந்து போவார், பெண்கள் எல்லாம் இடித்து கொண்டு போவார். பெண்கள் எல்லாம் கடுமையாக வந்து அவரை வந்து திட்டுவார்கள், அவருக்கு எதிராக கையேந்துவார்கள். இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து தள்ளப்படுகின்றார். அவர் வந்து தன்னை சந்திக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்வார், எனக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் கேட்ட அந்த துவா பலித்து விட்டது என்று வந்து சொல்வார் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில 755வது நபராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற உமரிடம் ஒரு செய்தி வருகின்றது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் சம்பந்தமாக அவங்க வந்து என்ன செய்யல, அவசரப்படலை, நிதானம் காட்டுறாங்க. அந்த செய்தியினுடைய உண்மை தரத்தை அறிய வேண்டும் என்று செய்யறாங்க. ஒரு குழுவை வந்து ஏற்படுத்துகின்றார்கள். அந்த குழுப்பை வந்து எல்லாட்டுமே வந்து கேட்குது. ஒரு ஆள் மட்டும் புகழை விரும்பக்கூடிய குற்றச்சாட்டு சொல்கின்றார். அந்த குற்றச்சாட்டு வந்து பொய் என்று நிரூபணமாகுது. பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம இப்படித்தான் அணுகின்றோம். நம்மகிட்ட வந்து அவசரப்பட்டு வந்து ஒரு காரியத்தை அணுகிறதுனால பல பிரச்சனைக்கு நாம் வந்து உள்ளாக்கப்படுகின்றோம். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பிநபையின், ஒரு தீயவன் உங்களிடத்தில் வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், அறியாத ஒரு அந்த கூட்டத்தின் பக்கம் செல்வதற்கு முன்பாக அதை பற்றி நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய கை செய்து விழுந்து விடுவீர்கள் என்று நீங்கள் செய்த அந்த காரியத்திற்காண்டி மிகவும் கை செய்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பல விஷயங்களை நமது அதை ஆய்வு செய்யாம சிந்திக்காம நாம் இப்படி வந்து பரபரப்பாக அவசரமாக நிதானம் இல்லாமல் செயல்பட்டதனுடைய விளைவாக பல பிரச்சனை நாம் வந்து சந்திக்கின்றோம். ஒரு மூமியில் வந்து அப்படி வந்து இருக்கக்கூடாது, நிதானமாக வந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கூட வந்து நிதானமாக, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் விஷயத்தில் கூட நிதானமாக செயல்பட வேண்டுமானால் அப்போ மற்ற உலகத்தினுடைய காரியங்களை வந்து எப்படி நடக்க வேண்டும்? அப்போ நிதானம் என்பது நமக்கு நிச்சயமாக நன்மையை தருமை தவிர ஒருபோது வந்து தீமை தராது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஅன்னி மினல்லாஹி அஜலத்து ஷைத்தான், நிதானம் என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது, அவசரப்படுதல் என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய பண்பு. அந்த அவசரம் என்ற கெட்ட பண்பிலிருந்து விலகி நிதானமாக செயல்படக்கூடிய நன்மக்களாக இறைவன் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கில்வானாக.